பார்க்கலாம். நிறைய பேர் லவ் ரீடிங் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் வந்து உட்காந்தேன். சரி, ஒரு லவ் ரீடிங் பண்ணலாம் அப்படின்னுட்டு. நெருப்பு பார்த்தீங்களா, 2 சைட் பற்றிக்கிட்டு எரியுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு பேஷனேட்டாக இருக்கிறீங்க. அவ்வளோ அணைய மாட்டேங்குது, அணைச்சாலும் அணைய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு பேஷனேட் எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் நீங்களும் உங்களுடைய க்ரஷ், லவ் பண்ணுற பர்சன், அவங்க கூட உங்களுக்கு அந்த கனெக்ஷன் அப்படி இருக்குது. ஆனால் சேர்றதுல கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் தடைப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் 2 சைட் பேஷன் சேம் பேஷன் பற்றிட்டு எரியுது 2 பக்கமும் மனசு. ஓகே, ஹாய் ப்ரீஸ்டர்ஸ். இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில், நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பாஸ்ட் எனர்ஜியிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. பாஸ்ட் எந்த எனர்ஜி இருந்தாலும் இப்போ உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இப்போ உங்களுடைய மைண்ட் செட் சில பேருக்கு சொல்கிறேன். என்னோடய ரீடிங்ஸ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறனோ அந்த எனர்ஜி தான் நான் சொல்லுவேன். சில பேருக்கு உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கலாம், என்ன மேம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நான் எதுவுமே நான் மைண்டில் வச்சுட்டு வந்து உட்காரது கிடையாது. எனக்கு தெரியுதோ அந்த மெசேஜஸ் தான் நான் சொல்கிறேன். அதுக்கு ரெடியாக இருந்தால் என்னோடய ரீடிங்ஸ் பார்க்கலாம், லவ் ரீடிங்ஸில். ஓகேவா? ஏன்னா நான் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அப்படியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மேம் எப்படி சொன்னாங்கலாம் யோசிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு மைண்டில் எதுவுமே வச்சுக்காம நார்மலாக வந்து உட்காருங்க. என்ன மாதிரி மெசேஜஸ் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஓகே, உங்களுடைய எனர்ஜி சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக பின்னாடி சேஸ் பண்ணி 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 இப்போ நீங்கள் ஓஞ்சி உட்காந்த மாதிரி இருக்குது. சேஸிங் வேண்டாம். நமக்கு லைஃப்பில் இதை தவிர்த்து மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த விஷயங்கள்ல இருந்தும் நம்ம வெளியில் வரணும். இந்த விஷயம் ஒரு சைடு இருக்கட்டும். ஏன்னா இன்கேஸ் இந்த பர்சன் உங்களுக்கான பர்சனாக இருந்தால் உங்ககிட்ட கண்டிப்பாக வருவார். யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்ன்றதுல நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கிறீங்க. கடவுள் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்ற பர்சனாக கடவுள் கொண்டு வருவார். நம்ம வந்து யாரையும் சேஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்கள பற்றியே மைண்டில் அதே யோசிச்சுட்டு உட்காரதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடைப்படுது லைஃப்பில். நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்கள் வந்துட்டு அப்படியே பாதியில் நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்னும் உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த விஷயம் உங்கள் மைண்டில் இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் அதிகம் யோசிக்கிறது கிடையாது. இந்த லைஃப்பில் உங்களுக்கான விஷயங்களை பற்றி தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு லைஃப்பில். சில பேருக்கு வந்து உங்களுடைய பர்சன் மேபி ரீசன்ட் டிவோர்ஸ் ஆன பர்சனாக இருக்கலாம், இல்லை ஆக போகிற பர்சனாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கலாம். டிவோர்ஸ் ஆகிட்டோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கலாம். ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, ஓகே ஓகே நீங்கள் இப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கீங்கன்னா, மைண்ட் செட்டுக்கு நான் சொன்ன மாதிரி லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு செகண்டரி தான். உங்களுக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு செகண்டரி விஷயம்தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஃபேமிலியில் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து வந்திருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய ஏஜ் கம்மியில் அதிகமாக இருக்கலாம், பார்த்துட்டு வர மாதிரி இருக்கலாம். ஸோ இதனால நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஃபர்ஸ்ட் ஒரு அர்த்தமுள்ள ஒரு லைஃபாக நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்க. ஒரு அர்த்தமே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு பர்சனை நினச்சிட்டோ இல்லை நீங்கள் ஒருத்தவங்க பின்னாடி நீங்கள் சேஸ் பண்ணிட்டு போகிறதுனால நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து அதே இடத்துல தான் இருப்பீங்க. அந்த ஹார்ட் பிரேக்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரலைன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு லிமிட் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலைன்னா லைஃப்பில் வந்துட்டு மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்களால்
ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் ஒரு விஷயத்திலே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போயிட்டு அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு லவ்வில் இந்த பர்சன் வேணும், மேல் ஆர் ஃபீமேல், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இந்த பர்சன் வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. சரியா? நான் வந்துட்டு உங்கள் லவ் பர்சன் வந்து இப்போ சேருவாங்க அப்போ சேருவாங்க வருவாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன இன்ட்யூஷன் வருது நான் அதை தான் சொல்ல முடியும், எனர்ஜி. சரியா? உங்கள் பர்சன் இப்போதைக்கு அதுக்கு தயாராக இல்லை. உங்களுடைய லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக கிடையாது. அவங்களுக்கும் உங்களை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, மைண்டில் விஷயங்கள் இருக்குது, பிஸ்னஸில் இருக்குது, ஜாபில் ஒர்க் பர்ஸில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க வந்துட்டு இப்போதைக்கு அந்த மனநிலை கிடையாது. நீங்களும் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் சேஸ் பண்ணுறதுக்கு சேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்களும் கொஞ்சம் அமைதியாகிட்டீங்க. நீங்கள் இப்போ என்னென்னா ஓகே அவங்க நமக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம வந்து ஒரு பர்சன் பின்னாடி ஓடிட்டு நம்மளுடைய லைஃப்பை நம்மளே வந்துட்டு கெடுத்துக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த விஷயங்களை நம்ம சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த பர்சன் நமக்கான பர்சனாக இருந்தால் அவங்க தானாக வந்து நமக்கு சேருவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கீங்க. மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் மைண்ட் லெவலில் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கான ஒர்க் என்னமோ நீங்கள் அதில் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்காக சில நிறைய லிமிட்ஸ் பவுண்ட்ரிஸ் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க நீங்கள். ஒரு விஷயம் நீங்கள் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகுதுன்னா அது உங்களுக்கு தான் இன்னும் ஹர்ட் அதிகமாகுது. இன்னும் தான் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் நிறைய விஷயங்கள், இன்னும் டென்ஷன் தான் நீங்கள் அதிகமாக்கிக்கிறீங்க. நீங்கள் இதனால் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்களே ஒரு லிமிட் பண்ணிக்கிட்டீங்க. இனிமேல் நம்ம இந்த மாதிரி விஷயத்த நம்ம அதிகமாக யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்முடைய லைஃப்க்கு இப்போதைக்கு என்ன தேவையோ, நம்ம இப்போ லைஃப் ரன் பண்ணுறதுக்கு, நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு, படிக்கிறதுக்கு, மற்ற விஷயங்கள் என்ன தேவையோ அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ண மாதிரி இருக்கு. நம்பர் 20. ஏன்னா அவேக்னிங்கே நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுடைய சோல் அவேக்கனிங்கிறத இனிதான் ஆக போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ளே வந்து அந்த சோல் அவேக்கனிங்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு டவுன் ஒரு இந்த எனர்ஜியில் இருக்கிறதுனால உங்களால் அந்த அவேக்கனிங்கிறது உங்களால் பண்ணவே முடியல. நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் கிளியர்லி பார்க்க முடியல, யோசிக்க முடியல. ஒரு ஃபேமிலிலேயோ சில இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கான ஒரு அந்த சந்தோஷம்ன்றது என்னன்றதே நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே தனிமையாக உட்கார்ற மாதிரி, நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்ட மாதிரி, லைஃபே பிடிக்காத மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த விஷயத்துலேருந்தே சில பேர் வந்து நீங்கள் மைண்ட் லெவல்லேருந்து நீங்கள் வெளியில் வந்ததுனால உங்களுடைய சோல் இனி அவேக்கனிங் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் உங்களுடைய சோல் அவேக்கனிங், இனிதான் ஆரம்பிக்குது. எஸ், உங்களுடைய லைஃப் சேஞ்ச் அவேக்கனிங், உங்களுடைய லைஃப் சேஞ்ச் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு விஷயம் ஒரு ரொம்ப நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தினால உங்களோட லைஃப் ஒரு கரெக்ட் பாத், ஒரு கரெக்டான ஒரு விஷயம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் நீங்கள் சரி பண்ணணுமோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் இப்போ தான் ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. இப்போ தான் உங்களுடைய சோல் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேக்கனிங்காக வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயம், உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்கான விஷயம். நம்பர் 10. எஸ், இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கலாம். இது ஒரு விஷயம் என்னை தடை செய்கிறது சொல்ல விடாமல். சில பேர் நீங்கள் உங்களுடைய சாக்ராஸ், உங்களுடைய ஆரா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் ரேகி அந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, ஆரா சக்ரா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் அதிகம் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களில்
உங்களுடைய கவனம் எடுத்துகிட்டு போகிறது, மற்றவங்க தேவையில்லாமல் வந்து உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது, அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் உங்களை மட்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். லைஃப்லேயும் ஜெயிப்பீங்க, லவ் விஷயத்திலையும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆனால் லவ் விஷயத்தை இப்போதைக்கு ஒதுக்கி வைங்க. லைஃப்பில் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ஒரு அவேக்கனிங், உங்கள் சோல் அவேக்கனிங். அது இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜெயிக்காமல் நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு பின்னாடியே ஓடுனீங்கன்னா இது எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடையாது. இந்த லவ்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட ஓட என்ன ஆகும்னா, சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், சட்டுன்னு அது மைண்டில் இருந்து அப்படியே இதாகிடுச்சு. உங்களுடைய லைஃப்பை தொலைச்சிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். உங்களுடைய லைஃப்பை தொலைச்சிடாங்க. லவ்ன்றது எப்போ வேணாலும் வரும், எந்த வயசில் வேணாலும் வரும். ஆனால் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க வேண்டிய விஷயங்கள், நீங்கள் வந்துட்டு ஷைன் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த விஷயங்களுக்கான நேரம் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா திரும்ப உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை க்ரியேட் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் அதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் இப்போ பண்ண போகிற அந்த ஒரு விஷயம் மாதிரி அப்போது அந்த விஷயம் இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்க போகிற விஷயம், நீங்கள் ஷைனாக இருக்க போகிற அந்த விஷயத்தை நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் எது பண்ணாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு குறையாகவே ஃபீல் பண்ணுவீங்க எப்போவுமே. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும், நான் மேரேஜ் பண்ணிக்கிறோம், நான் வந்துட்டு லவ் பண்ண பொண்ணு மேரேஜ் பண்ணிவிட்டு நான் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு பண்ணணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா லைஃப்பில் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே கசக்க ஆரம்பிக்கும் லைஃப். அதனால் இது உங்களுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதில் நீங்கள் சரி பண்ணிவிட்டு உங்களுடைய அவேக்கனிங் நீங்கள் இப்போவே நீங்கள் உங்களுக்கான அந்த விஷயங்களை தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணணுன்றது நீங்களே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க, தெளிவாக தெரியும் உங்களுக்கு. அதனால் இப்போ உங்கள் மைண்டில் தெளிவே இல்லாத நேரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு கமிட்மெண்ட்டோ யார் கூட இருக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்களோ லவ் பண்ணுறதோ லவ் பண்ண யோசிக்கிறதோ முக்கியம் கிடையாது. லவ்ன்றது முக்கியம் கிடையாது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சில விஷயங்கள் சில பேருக்கு அந்த டைமில் கண் மறைச்சிருக்கும், அப்போது உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லும் போது 1 2 3 4 ஏஞ்சல் நம்பர் கண்ணை மறைச்சிருக்கும். அப்போது சொல்லும்போது இப்போ நான் சொல்லும்போது நானும் உங்களுக்கு வந்து தவறாக தெரிவேன், எங்கள் மேலே கோபம் வரும் உங்களுக்கு, ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நான் உங்களுக்காக தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இப்படி நான் வேணால் சொல்லிட்டு போகலாம், ஓகே உங்களோட லவ் சக்ஸஸ் ஆகிடும், நீங்கள் வந்துட்டு இந்த இதில் இருக்கும் அப்படி நான் சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இங்கே எனர்ஜி என்ன இருக்கோ நான் அதை தான் சொல்ல முடியும். இப்போ இந்த மெசேஜும் நானாக சொல்லலை, எனக்கு இங்கே என்ன இங்கே தெரிவிக்கிறாங்களோ என்னோட இன்ட்யூஷனில் என்ன வருதோ அதை தான் நான் சொல்ல முடியும். உங்களுடைய லைஃப் உங்கள் கையில், நீ அடிக்கடி எல்லாரும் சொல்கிறாங்க உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்களோ, இந்த லைஃப்பை எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப் நீங்கள் தான் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஜஸ்ட் கடவுளோ உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் கூட கைட் பண்ணுறவங்களோ எல்லோரும் உங்களை கைட் தான் பண்ண முடியும். யாரும் வந்துட்டு உங்களுடைய லைஃப் நீங்கள் தான் வாழ போகிறீங்க, நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைஃப்பில் செட்டில் ஆகுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த புரிதலே இல்லாத ஒரு வயசில், புரிதலே இல்லாத ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் சில விஷயங்கள் தவறாக எடுக்கும் போது லைஃபே தவறாக போயிடும். எல்லாமே ஒரு ஹாப்பியான லைஃப், நல்ல ஒரு குழந்தைங்களோட மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்ல விதமாக உங்கள் லைஃப் நல்லா மணியாக இருக்கட்டும், எந்த விஷயம் ஜாப் ஒர்க் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் செட்டில்டாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு லெவல், என்ன மாதிரியான ஒரு கோல் உங்களுக்கு இருக்கும், ஃபர்ஸ்ட் அதை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த விஷயம் லவ்ன்றது வரும், எங்கே பார்த்தாலும் லவ் தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ரிலேஷன்ஷிப். அதனால் அந்த விஷயம் வேண்டாம். அது எப்போ வரணுமோ தானாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பாங்க, உங்களுக்கான பர்சன். ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் ஹார்ட் ஃபெயில் ஆகுறீங்களா, உடனே நெக்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிறத பற்றி யோசிக்கிறீங்களா? ஒரு விஷயத்தில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் அடுத்த விஷயத்துக்காக நான் போகிறேன், நான் அடுத்தது என்ன பண்ணணும் என் லைஃப்காக, நான் அடுத்தது என்ன படிக்கணும், நான் என்ன என் ஃபேமிலிக்காக நான் என்ன பண்ணணும், என்னோடய ஃபேமிலி இப்படி ஒரு இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறதுக்கு பர்சன் இல்லை, இதை பற்றி யோசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப் செட்டில் பண்ணுங்கள். இப்போ சில பேர் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, ரியலி ஹேட்ஸ் ஆஃப்.
நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. அதே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய லெவல் பர்சன் சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா அப்பா பேரையும் நீங்கள் நல்ல விதமாக காப்பாற்றுவீங்க. உங்களை நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல விதமாக வருவீங்க, மேல் ஆர் ஃபீமேல். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சோல், அவங்களுக்கு என்ன தேவை? உங்கள் ஹெல்த் பார்த்துக்கிறீங்களா? உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குது அதை கவனிச்சுக்கிறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கவனிச்சுக்கிறீங்களா? அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எப்படி இருக்கிறாங்க அதை கவனிச்சுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் உங்களை பற்றி யோசிங்க. இது செல்ஃபிஷ் கிடையாது. உங்களை பற்றி ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது செல்ஃபிஷ் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மைண்ட் செட், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் தானாக வரும். நீங்கள் சேஸ் பண்ணி போயிட்டு தான் ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணுன்றது கிடையாது. உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு டைமுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். பசி தானாக எடுக்குதா? தூக்கம் தானாக வருதா? கோவம் தானாக வருதா? அப்படிதான் எல்லாமே அந்தந்த டைமுக்கு சேர வேண்டிய நேரத்தில் வந்து சேர்ந்துடும். நீங்கள் ஓடி போய் இது பண்ண வேணாம். ஜஸ்ட் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் உங்கள் லைஃப்பையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற கற்றுக்கோங்க. ஊரில் எல்லாம் என்ன பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து எப்படி என்ன பண்ண போகிறீங்க தெரியல. சில குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. பரவாயில்ல, இந்த வயசில் இந்த குழந்தைங்க இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு. சில குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்க கடவுளை இவங்க லைஃப்பில் வந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி டைமில் என்ன பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி பயம் வருது. அந்த பயம் உங்களில் சில பேருக்கு இல்லை. லைஃப்ன்றது அசால்ட்டாக வந்து நீங்கள் ஒரு கேம் மாதிரி நார்மல் இதை பற்றி யோசிக்காமல் அப்படி இருக்காதீங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான எனர்ஜி. லவ் ரீடிங் தான் நான் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து தான் நான் சொல்லியிருக்கேன். சில பேர் அவேக்கனிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கீங்க, ஆல்ரெடி ஆகிட்டீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணி டிஃப்ரெண்ட்டான எனர்ஜியில் உங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட சோல் அவேக்கனிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை அப்புறம் மேபி இந்த அவேக்கனிங் கூட உங்களுக்குள்ள சில பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் வந்திருக்கும். இந்த ஒரு ஞானோதயம் பிறந்திருக்கிறது ஒரு ஹார்ட் பிரேக் அப்புறம், ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் அப்புறம். அப்போ தான் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் நிறைய பிரேக் ஆகிட்டு ஹார்ட் எல்லாமே ஒரு ரீசன் தான். கடவுள் சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் கொண்டு வராங்கன்னா அந்த பர்சன் லவ் பண்ணுறதுக்காக தான், என்னை வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்காக தான்ன்றது தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட் எடுங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வேறு ஒரு விதம், நீங்களாக போய் ஒரு விஷயத்த வந்துட்டு இவங்க என்ன சேவ் பண்ண வந்திருக்கிறாங்க, இவங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர், இவங்க தான் என்னோட லவ்வர். ஏன் ஒருத்தவங்க சேவ் பண்ண வந்திருக்காங்கன்னா நம்ம வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது யாருமே. உங்களோட லைஃப் நீங்கள் தான், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண கடவுள் அனுப்பியிருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில். அந்த மாதிரி ஹெல்ப் மட்டுமே வைங்க. ஒரு பர்சனை பார்த்தோன்னே இவங்க என்னோட பர்சன் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த மாதிரி உங்களுக்கான பர்சனாக இருந்தால் அது போக போக உங்களுக்கே தெரிய வரும். பார்த்த உடனே நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் எப்போவுமே இதுதான் இப்படி தான், அந்த விஷயம் இப்படி தான் சொல்லி வராதீங்க. இந்த மாதிரி அவசரம் முடிவு எடுத்து லைஃப்பில் நிறைய வாட்டி நீங்கள் அடிபட்டிருக்கீங்க, நிறைய ஹார்ட் பிரேக் ஆகிருக்கீங்க, அழுதுருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஏன் வர்த்தே இல்லாத பர்சனுக்காக கூட சில பேர் நீங்கள் அழுது புலம்பி இருக்கீங்க. வர்த்தே கிடையாது அந்த பர்சன், ஏமாற்றி போயிருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் அழுதுட்டு நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி உட்காரும் போது யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கும் உங்களை பெற்றவங்களுக்கும் உங்களை நல்ல நினைக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். அவங்க நல்லா தான் இருப்பாங்க. யாரோட லைஃப் போகுது, யாரோட லாஸ்? நிறைய பேர் இதுலேருந்து வெளில வரீங்க, புரிஞ்சிக்கிறீங்க, லைஃப்காக நீங்கள் நிறைய பேர் வரீங்க. குட், இதே கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கான லைஃப் பார்ட்னரோ உங்களுக்கு நீங்கள் கட்டிக்க போகிற அரேஞ்ச் மேரேஜில் கூட இருக்கலாம். உங்களுக்கான சோல்மேட் ட்வின் ஃப்ளேம், சோல்மேட் ட்வின் ஃப்ளேம், சோல்மேட் ட்வின் ஃப்ளேம் சொல்லிட்டு லைஃப்பை தொலைச்சிட்டு ஓடாதீங்க. சரியா? டேக் கேர். காட் பிளஸ்.